அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை அறிவு புதையல். இது அழகான அறிவுபூர்வமான கதை. உண்மையான அறிவு புதையல் எது என்பதை இக்கதையில் நாம் பார்ப்போம். வாருங்கள். பழமையான ஒரு குருகுலம். அங்கு பல இளம் சீடர்கள் படித்து வந்தனர். குரு அவர்கள் அனைவருக்கும் எழுத்து, வேதம், கணிதம், தத்துவம், இசை என பல அறிவுகளை வழங்கினார். குருவின் போதனை ஆழமானது, ஆனால் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒருநாள் குரு, உங்கள் படிப்பு விரைவில் நிறைவடைகிறது. படிப்பு காலத்தின் இறுதியில் நான் உங்களுக்கொரு புதையலின் குறிப்பை அளிப்பேன். யார் அதை தேடி கண்டுபிடிக்கிறார்களோ அந்த புதையல் அவர்களுக்கே சொந்தம் என்றார். அதைச் செவித்த சீடர்களின் கண்களில் பேராசையும் ஆவலும்தான் மிளிர்ந்தது. புதையல் என்றால் கண்டிப்பாக தங்கம், வைரம் போன்ற மதிப்புள்ள பொருட்களாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் கற்பனை செய்தனர். அன்றிலிருந்து சீடர்கள் எல்லோரும் ஆர்வமாக குருவின் போதனைகளை கேட்கத் தொடங்கினர். சிலர் கற்றதை மனப்பாடமாகச் செய்தார்கள். சிலர் குருவை மகிழ்விக்க வேண்டும், அப்போதுதான் புதையல் நிச்சயம் கிடைக்கும் என்று நினைத்து வெளிப்படையான பண்பாட்டில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களில் ஒருவன் ஆனந்தன் மட்டும் வேறுபட்டவன். அவன் குருவின் ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்ந்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்த முயன்றான். குரு சொல்லும் புதையல் பொருள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அவன் மனதில் இருந்தாலும் அதில் பேராசை இல்லை. காலம் கடந்து படிப்பு நிறைவடைந்த நாள் வந்தது. குரு அனைவரையும் கூப்பிட்டார். இப்போது நான் வாக்குறுதியளித்த புதையல் குறித்து சொல்கிறேன். இந்த காட்டின் நடுவில் உள்ள பழைய ஆலமரத்தின் அடியில் புதையல் இருக்கிறது. சென்று தேடுங்கள் என்றார். சீடர்கள் எல்லோரும் ஓடினார்கள். அவர்கள் கையிலிருந்த கருவிகளை எடுத்துக் கொண்டு ஆலமரத்தின் வேரை தோண்டினர். மணிநேரங்கள் கடந்தும் எதுவும் கிட்டவில்லை. சிலர் சோர்ந்து, இது குரு நம்மை ஏமாற்றிவிட்டாரோ என்று புலம்பினர். சிலர் இன்னும் அதிகமாக தோண்டத் தொடங்கினர். ஆனாலும் எந்த பெட்டியோ பொன்னோ ரத்தினமோ கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆனந்தன் மட்டும் அமைதியாக மரத்தின் கீழே அமர்ந்தான். அவன் தோண்டவில்லை. குருவின் முகத்தையும் வார்த்தைகளையும் நினைத்தான். குரு எப்போதும் உண்மையே சொல்லுவார். ஆனால் புதையல் என்றால் எதற்காக ஆலமரம்? அந்த மரம் எங்கள் குருகுலத்தின் நடுவே இருக்கிறது. அதன் அடியில் புதையல் இருக்கிறது என்றால் அது பொருள் அல்ல, அது அறிவு தான் என்று அவனுக்குள் ஒரு விளக்கம் ஏற்பட்டது. அவன் மரத்தின் நிழலில் குருவின் போதனைகளை நினைவு கூர்ந்தான். அப்பொழுது தான் அவன் உணர்ந்தான். குருவின் உபதேசம்தான் நிஜ புதையல். அந்த அறிவை உணர்ந்தவனுக்கே உண்மையான செல்வம் கிடைத்துவிடும். சீடர்கள் அனைவரும் வெறுமனே கைகளைத் தூக்கி கோபத்துடன் குருவிடம் வந்தனர். ஆசிரியரே, எவ்வளவு தோண்டினோம், எதுவும் கிடைக்கவில்லை. புதையல் எங்கே என்று கேட்டனர். குரு சிரித்தார். நீங்கள் அனைவரும் வெளியில் தேடினீர்கள். ஆனால் புதையல் உங்களுக்குள் தான். நான் கற்றுக் கொடுத்த அறிவை உணர்ந்து வாழ்வில் பயன்படுத்துவதே உண்மையான புதையல் என்றார். அந்த சமயம் ஆனந்தன் முன்வந்து, குருவே, எனக்கு புரிந்துவிட்டது. அறிவே புதையல். அந்த அறிவை உங்களிடமிருந்து பெற்றதே என் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் என்றான். குரு பெருமகிழ்ச்சி அடைந்தார். மற்ற சீடர்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஆனந்தனைப் போலவே குருவின் போதனையை ஆழமாக மதிக்கத் தொடங்கினர். என்ன ஒரு அழகான கதை. இன்று நம்மில் பலரும் உண்மையான புதையல் எது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கதையின் மூலமாகவது உண்மையான புதையல் எது என்பதை நாம் உணர்ந்திருப்போம் என்று நம்புகிறோம்.